வணக்கம், வெல்கம் டு உதயா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு செய்யலாம் வாங்க. சாம்பாருக்கு தேவையான பருப்பை வேக வச்சிடலாம். துவரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் சம அளவு எடுத்திருக்கேன். 1 கப் பருப்புக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி சாம்பார் மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு கடாயை சூடுபடுத்தி ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானணும் அதில் கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சிக்கிறேன். அதில் ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு ஆனால் போதும். இதில் 1 கைப்பிடி தக்காளி, பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். லைட்டாக ரெண்டும் வதங்கணுன்னா இதில் நம்ம நறுக்கி வச்சுக்கிற காய்கறி முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். அதில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வதங்கினா காய்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் நல்லா வதங்கட்டும். காய் வதங்கணுன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாம் வதங்கணுன்னா இதில் பருப்பு ஊற்றிக்கிறேன். பருப்பு 3 விசில் விட்டு நல்லா கடைச்சி வச்சுருக்கேன். பருப்புடையே சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அதை கலந்து ஊற்றிக்கிறேன். அதில் குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். காய்கறிலாம் நல்லா வேகட்டும், நல்லா கொதி வரட்டும். காய்கறி வெந்தோன்னே இதில் மாங்காய் சேர்த்துக்க போகிறேன். நான் மாங்காய் சேர்க்கறதுனால புளி தண்ணி சேர்க்கலை. மாங்காய் சேர்த்த கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டிங்கிறதுனால நல்லா சூடாக இருக்கும். அந்த சூட்டிலே மாங்காய் வெந்துடும். அதான் சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கீரை கடைஞ்சிருவோம். முளைக்கீரை எடுத்திருக்கேன். இது தண்டு அதிகமாக இருக்கிற முளைக்கீரை. இதை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். பைத்தம் பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இதோட உப்பு, நீங்கள் ஜீரகம் வேணால் சேர்த்துக்கலாம். இதை 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். இது நல்லா கடைஞ்சிடலாம். இது கொஞ்சம் தண்டுக்கு இடங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கடையணும். இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கீரை கடைச்ச ரெடி. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பீன்ஸ் பொரியல் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயோட கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சோன்னா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். பைத்தம் பருப்பை எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்துக்கிறேன். பைத்தம்பருப்பு வறுத்துட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் பீன்ஸ் பொரியல். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், இதில் நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதில் நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். இதனால் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்க விட்டுருவோம். அப்போ தான் பச்சை நிறம் அப்படியே இருக்கும். வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வேக வைக்க போகிறேன். பீன்ஸ் வேக அதிக தண்ணி தேவைப்படாது. தெளித்து விடுற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான், வெந்துடுச்சு. இதில் ஒரு பருப்பு பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடியில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொடி தூவி விட்டு லைட்டாக பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இறக்கிட்டால் போதும். சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி தேங்காய். அவ்வளோதான், சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரொம்ப சிம்பிளாக வாழைக்காய் வறுவல் ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகமும் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன்.
இடித்து சேர்த்து அது பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். அந்த பூண்டும் சீரகமும் சேர்த்து வறுக்கும் போது நல்லா ஸ்மெல் வரும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதோடு இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். வாழைக்காய் லைட்டாக கலர் மாறினோன்னா இதில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம், லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். அவ்வளோதான், 1 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், 1 நிமிஷத்துலேயே வாழைக்காய் வறுவல் ரெடி. அவ்வளோதான், சூப்பரான வாழைக்காய் வறுவல் காரம் சாரமாக சாம்பாருக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். நல்லா வெந்துடுச்சு. இன்றைக்கான லஞ்ச் மெனு முடிஞ்சிடுச்சு. சூப்பரான முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், பீன்ஸ் பொரியல், கீரை கடைஞ்சி வச்சாச்சு. இது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.